வணக்கம் நேயர்களே, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டுடியோ மாஸ்டரில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு 18 சேனல் மிக்சர் ORB 1822. அவுஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் மிக்சரோட பேக்கிங். இந்த 18 சேனல் மிக்சர் பார்த்தீங்கன்னா 13 kgs இருக்குது, 13 கிலோ. ஸோ சைஸ் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மிக்சரோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 35,720 ரூபா, 35,720. இப்போ நம்ம இந்த மிக்சரை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டூவல் லேயர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பாக்ஸு. ஸோ இதான் மிக்சரோட பேக்கிங். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எல்லா மெட்டீரியலும். ஸோ டிரான்சிட் டேமேஜஸ் ஆகிறது அவாய்ட் ஆகும். பேக்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இது 18 சேனல் மிக்சர். இதிலே 12 சேனலும் வருது. அதோட மாடல் நம்பர் ORB 1222. இதோட மாடல் நம்பர் ORB 1822. 12 சேனல் மிக்சரை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மிக்சரோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாப்ஸும் கலர் கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான அட்ராக்ஷனாக இருக்குது. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா சைட்ஸில் எலிவேட்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு கலர் பேஸில். இது நல்லா இருக்குது சைடு லுக்கும். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸுமே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதான் மிக்சரோட பேக் சைடு லுக்கு. ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் சேனலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கெயின், இது லோக்கட்டுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆப் கம்ப்ரஸர். ஸோ இந்த மிக்சரில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் தான். இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னல் கெயினாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் கெயின் பத்தலை, ஸோ எனக்கு இன்னும் கெயின் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் உங்களுக்கு கெயினை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸரில் உங்களுக்கு சிக்னல்ஸை ஈவனாக கொடுக்கும். இப்போ சிக்னல்ஸ் இம்ப்ராப்பராக வருது, சவுண்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்ப இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் அந்த சவுண்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஈவனாக கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லவுடான சிக்னலை சாஃப்டாகவும், சாஃப்டான சிக்னலை லவுடாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஃபியூச்சர் இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆடியோ கிளாரிட்டி கிளியராக இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸரை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மிக்சர் அதை ஆடியோ குவாலிட்டியை எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஸ்பீக்கர் டேமேஜஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த மிக்சரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க இங்கே. இதில் பார்த்தீங்கன்னா ஹை மிட்டு, லோ மிட்டு, லோ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் 5 ஆக்ஸ் அவுட்புட் இருக்குது. ஸோ 5 ஆக்ஸுக்கு உண்டான கண்ட்ரோலை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸில். இந்த 2 போஸ்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீ ஆர் போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா டூவல் எக்கோ இருக்குது. ஸோ 2x24 DSP ப்ராசஸரோட டூவல் எக்கோ இருக்குது இந்த மிக்சரில். ஸோ அதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரோல். இது பேன் கண்ட்ரோல். ஸோ நம்ம லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. இது சோலோக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது குரூப் 1 குரூப் 2க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரில் 2 குரூப் அவுட் இருக்குது, அதனால் இந்த பட்டன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மெயின் அவுட்புட்டுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது 60 mm ஃபேடர். இப்போ ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக கம்ப்ரஸர் வாங்குவாங்க, சவுண்ட் கம்ப்ரஸர். ஸோ இந்த மிக்சரை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் கம்ப்ரஸர் இன்பில்ட்டாக இருக்குது இந்த ஒன் ஆப் கம்ப்ரஸரில். ஸோ அது வாங்கிறதுக்கான வேலை கிடையாது. ஸோ அந்த காஸ்ட் நமக்கு மிச்சமாகும். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா 18 சேனல் மிக்சரில் ஒன் ஆப் கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு 8 சேனல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ORB 1222ல் பார்த்தீங்கன்னா அந்த 12 சேனல் மிக்சர்ஸில் 5 சேனல்ஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இந்த 9 and 10 சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட்டுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதுதான் வந்து எக்கோ ப்ராசஸர் 2x24 டிஎஸ்பி ப்ராசஸர் இதுக்குள்ளே இருக்குது. இது EFX1 EFX2 இதான் வந்து டூவல் எக்கோ. எல்லாம் நிறைய மிக்சரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்கோ தான் இருக்கும். இதில் வந்து டூவல் எக்கோ கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா USB ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் சொருவி பாட்டும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாங்ஸோ இல்லை ரெக்கார்டிங்ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ப்ளேபேக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பிக்கு ஈக்குவலைசர் இன்பில்ட்டாக ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு உண்டான கெயின் இது HF அண்ட் இது LF. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 7 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக ஈக்குவலைசர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மிக்சர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 7 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர் இதில் இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஆக்ஸுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 வந்து ப்ரீ ஆர் போஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு 2 வந்து போஸ்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்ஸ் ரிட்டர்னுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேந்தோம் சப்ளைக்கான ஸ்விட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா சேனலுக்கும் காமனாக ஒரே ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டுக்கு உண்டான ஜாக்கு, ஹெட்செட்டுக்கு உண்டான கெயின் இது பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2ஓட ஃபேடர்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின் லெஃப்ட் அண்ட் ரைட்டோட ஃபேடர்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்சருக்கு பின்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு XLR இன்புட், இது வந்து லைன் இன்புட், இது வந்து இன்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அண்ட் ஆர் ரிட்டர்னுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து 5 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ரிட்டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் சென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு உண்டானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் அவுட்புட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இன்பில்ட்டா இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அவுட்புட், இது வந்து மெயின் அவுட்புட், அது ஃபோனோவில் மெயின் அவுட்புட் ரைட் அண்ட் லெஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பவர் கார்டுக்கு உண்டான ஸ்லாட்டும் பவருக்கு உண்டான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இந்த மிக்சரை பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனல் 1லேருந்து சேனல் 10 வரைக்கும் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு, எக்கோவோட கண்ட்ரோல்ஸ், ஈக்குவலைசர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேனல் 11 டு சேனல் 18. ஃபர்ஸ்ட் 10 சேனல் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் 8 சேனல் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மிக்சரை கனெக்ட் பண்ணி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் இந்த மிக்சரில் பென்ட்ரைவ் சொருவி இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மிக்சரில். பேஸ் வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்குது இந்த மிக்சரில். பேஸ் நல்லா அழுத்தமாக இருக்குது இந்த மிக்சரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர்லாம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த மிக்சரில். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்பில்ட்டாக கொடுத்துருக்க ஈக்குவலைசரும் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலைசரை நம்ம இன்பில்ட்டாகவே மாற்றிக்கலாம் அந்த ஈக்குவலைசர் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணி. இப்போ நம்ம இதோ மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அஹுஜா ப்ரோ 3400ன்ற மாடல் மைக்ரோஃபோனை இந்த மிக்சரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோனை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ டெஸ்டிங். இப்போ நம்ம எக்கோவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆடியோ செக் ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ டெஸ்டிங் ஹலோ டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் டெஸ்டிங் ஹலோ.
மைக்ரோஃபோனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே பஞ்சியாக இருக்குது. எக்கோ அதே மாதிரி ஒன் ஆப் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த மிக்சரில். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம கெயின் வந்து அடிஷ்னல் கெயினாகவும் அது வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஒன் ஆப் கம்ப்ரஸர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதோட ரெஸ்பான்ஸும். இப்போ எக்கோவை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த டூவல் எக்கோ ப்ராசஸர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது இந்த மிக்சரில். நல்லா ஒரு அழுத்தமான ஆடியோவாக இருக்குது. எக்கோ வந்து ரொம்ப நல்லா பஞ்சியாக ரொம்ப நல்லா இருக்குது எக்கோ இதில் கேட்குறதுக்கு. ஒரு சில மிச்ச மிக்சர்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்கோ தான் இருக்கும். அதில் கேட்குறதுக்கும் இதில் கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எக்கோவில். ஸோ எக்கோவோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டுடியோ மாஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த மிக்சரில். ஸோ இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மிக்சர் இன் ஸ்டுடியோ மாஸ்டர். இந்த மிக்சரில் இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ திடீர்னு நீங்கள் ப்ரோக்ராம் ஓட்டிகிட்டு இருக்கப்போ பவர் ஃப்ளக்சுவேஷன் ஒரு பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா மிக்சர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணாலும் அந்த செட்டிங்ஸ் வந்து மாறாது, அதே தான் இருக்கும். இப்போ எக்கோ செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறது அதே தான் இருக்கும். யூஎஸ்பி எந்த இடத்துல நின்றுச்சோ அதே இடத்துலேருந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இதில் இருக்கனால இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஒரு ப்ரீமியம் மிக்சர், நல்ல குவாலிட்டியான மிக்சர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டுடியோ மாஸ்டர் ORB சீரிஸ் வாங்கலாம். உங்களுக்கு 12 சேனல் ரிக்வயர்மெண்ட் இருந்தால் 12 சேனல் மிக்சர் வாங்கிக்கோங்க, ORB 1222. 18 சேனல் ரிக்வயர்மெண்ட் இருந்தால் 18 சேனல் மிக்சர் வாங்கிக்கோங்க, ORB 1822. இந்த மிக்சரோட மாடல் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.